பயிற்சி தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். எங்களுக்கு எங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லை அறியக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் எவ்வளோதான் பயிற்சி எடுத்தாலும் அந்த பயிற்சி எடுத்த பொருட்களை நாங்கள் இன்னும் உற்பத்தி செய்ய நமக்கு டேலண்ட் இருந்தாலும் அதை சந்தைப்படுத்துறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த சந்தைப்படுத்துவதற்குரிய ஏதாவது அரசாங்கம் அதை எங்களுக்கு ஏதோ ஒரு சென்டரோ ஏதோ ஒரு அமைப்புகளை உருவாக்கி அதை வழிவகுத்து தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குறைகள்னு சொல்கிறத விட நிறைய நிறைகள் இருக்குங்க. எல்லாருமே வந்து லேடிஸ்னாலே சீரியல் தான் பார்ப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அதை தாண்டி நாங்கள் எங்களுக்குள்ள இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு விஷயமா நாங்கள் இந்த இடத்த பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ மேம். செகண்ட் ஒன் என்னென்னா, ஸோ எங்களுக்கு இன்னோவேட்டிவாக நாங்கள் எப்படிலாம் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்ட், எல்லோரும் ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு டீம் ஒர்க்காக எல்லாருமே பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, விட்டு கொடுக்குறதெல்லாம் இருந்துச்சு. ஸோ மனசு நிறைகிற மாதிரி வயிறும் நிறைஞ்சு ரொம்பவே எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். பிரியா, நான் வந்து இந்த பயிற்சியில் வந்து 1.5 days தான் நான் இருந்தேன். நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து தான் நான் வந்தேன். பட் எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனோ, மார்னிங் வரலைன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு கவலையாக இருந்தது. மார்னிங் வந்திருந்தா அந்த பேப்பர் கிராஃப்ட் செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனாடி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்துட்டேன். ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து ரொம்ப என்த்துவாக பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே ரொம்ப டீம் ஒர்க்கோட ரொம்ப என்த்துவாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஃபுட் நல்லா இருந்துச்சு. உங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. இந்த டீமோட ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்தது. எங்களை நல்லா டேக் கேர் பண்ணி எங்களை நல்லா கைடன்ஸ் பண்ணிங்க. எங்களோட மென்டார் சந்தோஷ் நல்லா கைட் பண்ணார். அவருக்கும் இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்த மத்திய அரசு, மற்ற எங்கள் முகாம் நிர்வாகம், முகாமில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே, அதே மாதிரி எங்களோட ஃபாதர், எங்களுக்கு என்னன்னாலும் இந்த இடத்த எங்களுக்கு இந்த பயிற்சிகள் என்ன நடக்கிறதுக்குமே சர்ச் வளாகம் வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் இது பண்ணலாம்னு சொல்லி எங்களுடைய ஃபாதர் வந்து ரொம்ப பெரிய மனசு கொண்டு எங்களோட ஃபாதர். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லுவோம். மேடம் அவங்களுக்கும் நம்ம முகாம் மக்கள் சார்பாக நன்றி. அதே மாதிரி நமக்கு 4 நாளாக பயிற்சி கொடுத்த ட்ரெயினர் அவர்களுக்கும் நன்றி. நம்ம அரசு அதிகாரிகள் மற்றும் இந்த இடத்தை நமக்கு கொடுத்து உதவிய பங்கு தந்தை தனபால் சார் அவர்களுக்கும் முகாம் மக்கள் சார்பாக நன்றி. ஏற்கனவே நீங்களாம் சொன்னது போல தான் இந்த 4 நாள் ட்ரைனிங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பத்தலை. ஏன்னா இப்போ இவங்க இன்னும் விட்டிங்கன்னா 40 பேர் இருக்காங்கன்னா இன்னும் 2 பொண்ணு 40, 60 ஆகும், 40, 80 ஆகும். எல்லாம் முகாம் மக்கள் பெண்களையும் வந்து இருப்பாங்க. சரியா? அந்த நேரம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. மழையும் நமக்காக ஒத்துழைக்கலை. இல்லைன்னா சொன்னால் முகாம் மக்கள் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. மழை அதுக்கு தகுந்த நமக்கு ஒத்துழைக்கலாம். ஆனால் எல்லாமே நல்ல சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நமக்கு பார்க்கவே அது ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கழிவு பொருட்களை உபயோகித்து நம்ம ஏதாவது ஒரு பொருளாக செஞ்சோம்னு சொன்னால் அது மீண்டும் மீண்டும் சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். கழிவு பொருட்கள் வெளியே போட அது மறுபடியும் அது மாசுபட்டு இந்த உலகம் மாசுபயமாகத்தான் இருக்கும். அதனால் கழிவு பொருட்களை எப்படி உபயோகிக்கின்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களை அனுப்பி அந்த இதை கொடுக்க சொல்கிறாங்க. கழிவு பொருட்களை நம்ம இதாகக்கூடாது, அதை எரிச்சு சாம்பலாகி அந்த புகைகளை மாசுபட்டு இதாகிடக்கூடாதுன்றது தான் இந்த ட்ரெயினிங் அவங்க கொடுக்க வந்திருப்பாங்க. சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை சந்தைப்படுத்தி அவங்க தர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டுகளில் உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ இந்த அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி செய்யணும், எப்படி அதை இது பண்ணணும். நீங்களாக இனி அடுத்து உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதே மாதிரி ஒரு இதாக செஞ்சு பழகலாம். பழகிட்டு அதை போட்டு மேடம் நம்பர் சார் நம்பரை வாங்கி அவங்களோட வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க அதை மறுபடியும் அவங்க அதை தெரியப்படுத்திக்குவாங்க. இங்கே இருக்க பொருட்களை அவங்க கொண்டு போயிடுவாங்க. அவங்க யாருக்கும் தர மாட்டாங்க. மனம் சரியா? மற்ற எல்லா அனைவருக்குமே நன்றி. முகாம் மக்கள் சார்பாக வணக்கம்.